வாட்ஸ்அப்ல கூட அவங்க வந்து இப்ப நீங்க உங்க எதிர்ப்பு எப்படி காட்ட போறீங்க? கருத்து கேட்பு என்பது அரசியலுடைய முடிவு. அதான் அவங்க செயல்படுத்த போறாங்க. முஸ்லிம்கள் யாரும் அதில் கருத்து பதிய மாட்டாங்க. பதிந்தாலும் அது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த இதுக்கு நடுவுல இவர்கள் கருத்து கேட்பு முடித்து பின்னால் பொது சிவில் சட்டம் தான் எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம் தான் என்று சொல்லி என்னுடைய மத நம்பிக்கைக்குள்ளே அவர்கள் நுழைவார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25க்கு எதிரானது. ஆர்டிகல் 25 மிக தெளிவாக சொல்லுகிறது, எந்த ஒரு மதத்தவரும் தம் நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவதற்கும் வழிபடுவதற்கும் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் முழு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை அவர்கள் பறிப்பார்கள் என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுத்த இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம். எந்த இஸ்லாமியர்களும் அந்த சட்டத்திற்கு அடிப்படைய மாட்டோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இல்ல, கருத்து கேட்பு என்பது ஏமாற்று வேலை என்கிற கருத்தை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போறோம். ஊடகத்தின் வழியாக நாங்கள் கொண்டு போறோம். இது ஏமாற்றும் வித்தை என்பதை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக எங்கள் உரிமை பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம். ஒருவேளை அவர்கள் இந்த கருத்து கேட்புக்கு பிறகு நாங்கள் இதுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் அரசு எந்திரம், அரசு அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க. சட்டத்தை அவர்கள் எங்கள் மீது திணிக்க முடியுமா என்று கேட்டால் திணிக்க முடியாது. அப்படி அவர்கள் திணிப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் யாரும் கட்டுப்பட மாட்டோம். போட்டோ எடுத்தீங்களா? சரி.